सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा. கண்ணனின் தளர்நடை பருவம். முன்னல் ஓர் வெள்ளிப் பெருமலை குட்டன் மொடு விரைந்து ஓட, பின்னை தொடர்ந்தது ஓர் கருமலை குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல், பண்ணி உலகம் பரவி ஓவா புகழ் பலதேவன் என்னும் தன் நம்பி ஓட, பின் கூடச் செல்வான் தளர்நடை நடவானோம். கண்ணனின் அண்ணன் பலராமன் கண்ணனுக்கு முன்னே ஓடுகின்றான், அவனை பிடிக்க கண்ணன் பின்னே ஓடுகின்றான் என்பதுதான் இந்த பாடலில் வருகிறது. அழகிய வெள்ளி மலை பெற்ற குட்டி ஒன்று திடுதிடுவென்று வேகமாக முன்னே ஓடிக்கொண்டிருக்க, அப்பிள்ளையை பிடிக்க கருநிறமான மலை பெற்ற குட்டி தான் இருக்குமிடத்தை விட்டு புறப்பட்டு தொடர்ந்து முடிவு காண முடியாத புகழுடைய பலராமன் என்னும் தமையன் முன்னே ஓடிக்கொண்டிருக்க, அவனை பிடிக்க வேண்டுமென்ற எண்ணத்தால் பின்னே உடன் செல்பவனான இந்த கண்ணன் தளர்நடை நடக்க வேண்டும் என்கிறார். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்து அமைந்த, இரு காலும் கொண்டு அங்கு எழுதினார் போல் லட்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து தருகார் கடல் வண்ணன் காமர் தாதை தளர்நடை நடவானோம். கடல் போன்ற நிறமுள்ளவனும் மன்மதனுக்குத் தந்தையானவனுமான இப்பிள்ளையின் ஒரு பாதத்தில் சங்கு ரேகையும் மற்றொன்றில் சக்கர ரேகையும் அமைந்துள்ளன. அப்படிப்பட்ட இரு திருவடிகளும் அடி வைத்த இடங்களில் எழுதியது போல சங்கு சக்கர அடையாளம் உண்டாகும் என்கிறார். இவனது வடிவழகைக் கண்டு பொங்கும் ஆனந்தத்திற்கு மேல் பின்னும் மகிழ்ச்சியை உண்டாக்கி கொண்டு தளர்நடை நடக்க வேண்டும் என்று முடிக்கிறார். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். உடையவர்